ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த் ஆடியோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு 12 வோல்ட் செட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4440 ஐசி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் ரைட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வினில் பார்த்திங்கன்னா 3 ஆம்ஸ் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 0-12 வோல்ட்டு தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 12-0-12 3 ஆம்ஸு காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம இருக்குது. நமக்கு 0-12 புதிய எமர்ஜென்சி கிடைக்கல, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருந்தது. இப்போ நம்ம இதை எப்படி 0-12 பயன்படுத்தி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12-0-12 0-12 நம்ம மாற்ற போகிறோம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக வர டெக்னீஷியன் அல்லது ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு மட்டும் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் எல்லாருக்கும் இது ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டு, அதாவது 230 வோல்ட் ஏசி நம்ம இன்புட்டு கொடுத்துட்டா, இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஒயர் பார்த்திங்கன்னா 12ம், இந்த சென்டரில் இருக்க பிளாக் ஒயர் பார்த்திங்கன்னா 0ஆகவும், அடுத்து இந்த கார்னரில் இருக்க ரெட் ஒயர் பார்த்திங்கன்னா 12ஆகவும் நம்ம வேலை செய்யும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஏசி வோல்ட்டாக வரும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 2 டயோடு, அதாவது காமனாக 0-12 கன்வெர்ட் பண்ணோம்னா 4 டயோடு போடுவோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அதாவது இந்த 12 ஒரு டயோடும் இந்த 0-12 ஒரு டயோடும் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணிடுறோம். அப்படிங்கிறப்ப இந்த 12ம் இந்த 12 வோல்ட்டும் காமன் ஆகிடும். கிரவுண்ட் எடுத்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரோட நம்ம மைனஸில் அடிச்சிடுறோம். அப்போ பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் வோல்ட்டாகவும் இது உங்களுக்கு மைனஸ் வோல்ட்டாகவும் வேலை செய்யும். நீங்கள் டேரெக்டாக 0-12 யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபயருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓப்பன் வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 வோல்ட் வரும். ஆனால் லோடு கொடுக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 18 வோல்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஓப்பன் வோல்டேஜ் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஓப்பன் வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 17-18 வோல்ட் வருது. அதே பார்த்திங்கன்னா நீங்கள் போர்டுக்கு இன்புட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 14 அந்த ரேஞ்சுக்கு உங்கள் வோல்ட் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம எப்போயுமே நான் யூஸ் பண்ணக்குள்ளே காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆம்பியர் இஷ்யூவும் சரி, அம்மிங் நாய்ஸும் இருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி